இன்னையோட 3 மினிட்ஸ் பாட்காஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற டாபிக் 1% பெட்டர் எவ்ரிடே. உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது ஹரிமணிகண்டன். வெற்றி அடைஞ்ச மனுஷங்களை பார்க்கும்போதெல்லாம் ஆச்சரியம் நிறைஞ்ச ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் எழும். அது என்னன்னா, இவங்களால மட்டும் எப்படி இவ்வளோ உயரத்துக்கு போக முடிஞ்சது? அடுத்த நொடியே அதுக்கு பதிலும் நம்மளே சொல்லிடுவோம். அவங்களுக்கு பெருசாக ஒரு லக்கு அடிச்சிருக்கோம், நமக்கும் அப்படி ஒரு லக்கு கிடைச்சா நம்மளும் ஜெயிச்சிடலாம். ஆனால் உண்மை என்னன்னா, சின்ன சின்னதாக அவங்க எடுத்த முயற்சிகளும் தோல்விகளை சந்திச்சா கூட சோர்ந்து போகாமல் விடாமல் அவங்க ஆசைப்பட்ட இலக்கை நோக்கி முன்னேறிட்டே இருந்தது தான் அதுக்கான காரணம். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஒவ்வொரு நாளும் 1%, ஒரே 1% முன்னேறி போயிட்டே இருந்தீங்கன்னா போதும், கொஞ்ச நாட்களில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறத உணர்வீங்க. 1% அப்படி என்னப்பா செஞ்சிட முடியும் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற எல்லா விஷயங்களையும் ஒரே நாளில் செய்ய முயற்சி பண்ணால் என்ன ஆகும்? டயர்ட் ஆயிடுவீங்க, எல்லாத்தையும் உங்களால் செஞ்சு முடிக்கவும் முடியாது. ஆனால் சின்னதாக தொடங்கி கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போனால் ஈஸியாக இருக்கும்ல. உதாரணத்துக்கு, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எழுந்துக்கிறது, 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா குடிக்கிறது, 3 பக்கம் புத்தகம் வாசிக்கிறது, இதெல்லாம் சாத்தியம் தானே? பல நாட்கள் தொடர்ந்து உண்டியலில் காசு போடுற மாதிரி முயற்சி சின்னதாக இருந்தாலும் கடைசியாக ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்குங்க. ஒரு நாளைக்கு 1% முன்னேற்றம் கொண்டு வந்தால் ஒரு வருஷத்தில் 37 மடங்கு வளர்ந்துருப்பீங்க. இது ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட். நேற்று செஞ்சதுல இருந்து இன்னைக்கு 1% முன்னேற்றம், நாளைக்கோ இன்னைக்கு செஞ்சதுல இருந்து 1%. பிராக்டிக்கல் லைஃப்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியலையா? வாங்க அதையும் பார்த்துடலாம். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா ஒரே ஒரு புது வார்த்தையை கத்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ஹெல்த்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னா ரெகுலரா பண்றதை விட ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வாக்கிங் இல்லைனா எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஒரு புது ஸ்கில் லேர்ன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிசினஸ் மேனா இருந்தா எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு கிளைண்ட் கூட பேசுங்க. சின்ன சின்னதா நீங்க செஞ்ச முன்னேற்றங்கள் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு பெரிய மலையே உருவாக்கி இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கன்சிஸ்டன்சி. நேத்தையோட எஃபர்ட்டோட 2 மடங்கெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம். ஒவ்வொரு நாளும் ஒரே 1%. எந்த ஒரு இலக்கை நோக்கி உங்க வெற்றி பயணத்தை தொடங்க போறீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான நிறைய விஷயங்களை இந்த 3 மினிட்ஸ் பாட்காஸ்ட்ல தொடர்ந்து பேசுவோம். மறக்காம மை டியர் ரீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம்.